வெளியிடுகின்றன. இங்கே செய்து இலக்கம் 24 கிராம் நிகழ்வுகள் விளக்கத்தோடு போட்டி 2026 சாதனையாளர்கள் விளக்கத்தோடு எமது உல்லாச கடற்கரையை அன்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். வருகை விக்னேஸ்வரா சேவா நிலையத்தினரும் வருகை உதயசூரியன் கலையத்தினரும் அங்கே விருதுகள் வரவேற்பை தொடர்ந்து நமது ஆலய முதலிலே விநாயகர் பெருமானுக்குரிய வழிபாடு நம்பரை பார்த்திருக்கின்றது. இந்த இடங்களில் பாருங்க ஆட்டோ போட்டு அமைப்புடைய பட்டம் கொண்டு வரதான் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த இடங்களில் பட்டம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பட்டங்களாக ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் கூட்டமும் மெதுவாக அதிக கல்வியை வளர்க்கின்ற நோக்கில் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய திறன்களை பறக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க இப்ப இந்த ஆட்டோ போன்ற ஒரு பட்டத்தை உருவாக்கிய வல்லுநர்கள் அந்த இடங்களை பாருங்க. இந்த பட்டங்களில் எல்லா பிரமுகமான வேலைகளும் செய்திருக்கணும். இந்த ஆட்டோனுடைய ஹெட்லைட், ஆட்டோடைய சிக்னல் லைட் எல்லா விஷயமுமே தவறாமல் அப்படியே செய்திருக்கணும். எடுப்பதற்கான அந்த அமைவிடம் கூட அமைச்சிருக்கிறது. எங்களால் அவதானி படத்தை கொண்டு பார்ப்போம் என்ன மாதிரி இது என்ன தபால் பெட்டியா? பையன் சிறிய பையன் தான் இந்த பட்டத்தை எழுத்த போவதால் நட்சத்திர பேரை தாங்கிய பட்டம் இது வானத்தில் பறக்க விடப்பட்டிருக்கின்றது. அந்த நட்சத்திர பூவு பட்டத்தில் இருந்து மலர் தூவுகின்ற செயற்பாடு இடம்பெற்றது. அந்த பட்டத்தை ஏற்றுகின்ற சிறுவன் மிகவும் அற்புதமாக அந்த பட்டத்தை அவர் வானிலே ஏற்றியிருக்கின்றார். இலக்க பட்டம் இப்ப பறக்க விட போறாங்க. அந்த பேரை உடைய பட்டம் அந்த பட்ட வல்லுநர் அழைக்கப்படுகின்றார். பின்னாடி பேக் எல்லாம் வச்சிருக்காங்க. இலக்கம் 5 உடைய எப்படி இருக்குமான முறையில் இருக்காது. இந்த சேர் ஆட்டோனுடைய வேலைப்பாடுகள் இந்த பட்டம் ஏற்றப்படும். அதை இப்போ 7ஆம் நம்பருடைய இலக்கமுடைய பட்டமானது ஏற்ற போயிடும். பட்டம் பாருங்க ஏற்றினோம். காட்சியை தான் பார்க்கிறோம். புதிய முறையிலே டெலிவரி சர்வீஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த டெலிவரி சர்வீஸ் பட்டத்தோட எல்லாமே பாருங்க. அது அதில் இந்த பட்டத்தை ஏற்றிட்டு 2 சேர்த்து நினைத்து ஏற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பட்டத்தை எதிர்காலத்தில் எங்களுடைய ஆட்டோவை ஏற்ற போறாங்க. வேலைப்பாடுகள் கொண்டு போய் இந்த பட்டத்தின் மூலம் என்ன மாதிரிலாம் இந்த பட்டம் அந்த பார்ப்போம். வித்தியாசமான விசித்திர பட்டம் நடக்கிற இடம் மல்வெட்டித்துறை. இலக்கம் 5 அந்த பட்டம் இப்பொழுது
அவ்வளோ சனம் நிற்கிறோம். ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது சேர் ஆட்டோ. பட்டமானது பாருங்க, ஆட்டோவானது மேலே பறக்கின்ற காட்சியை தான் பார்க்குறோம். பாருங்க இந்த சிறுமானத்திலே அப்படி அந்த காத்துக்கு என்ன மாதிரி சுற்றி கொண்டு இருக்குதுங்க. சேர் ஆட்டோ இலக்கம் 5. ஏற்றுறதா ஒரு சின்ன பையன் தான் ரெண்டு ஏற்றி கொண்டிருக்கிறார் பாருங்க. காற்று கொஞ்சம் இருக்கு போல பாருங்க. போட்டி நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். உணவு வழங்கப்படுகின்றது, டெலிவரி செய்யப்படுகின்றது. டெலிவரி சர்வீஸ் உண்மையில் அந்த அந்த சேவையை முடித்து வச்சுக்கணும். அந்த பேக் வழங்கும் விதத்தை காட்டியிருக்கிறார்கள். உங்களுக்கு தயத்தோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒலிபரப்பு துறையில் தமக்கென ஒரு தனி இடத்தை வகித்துக் கொண்டிருப்பவர்கள் வான்வெளியில் நடைபெற்றால் எப்படி இருக்கும் என்று அந்த கலைஞர் இந்த பட்டத்தை அமைத்திருக்கின்றார். அங்கே பட்டத்தினுடைய பெயர் என்னவென்று தெரியல. பார்ப்போம் என்ன மாதிரி ஏற்றுப்படுறாங்க. நான் நினைக்கிறேன் உள்ள எல்லாமே நிறைய பட்டங்கள் மேலே பறக்கும்போது வர்மனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டி நிகழ்வுகள் அடுத்த பட்டம் பறக்க நேரடி அஞ்சல் செய்யப்படுகின்றது. ஒளி அறிவி அறிவில்லாய் வல்வெளித்துறை உள்ள போதும் திருப்படுத்த ஏற்ற போறாங்க. காட்சி அளிக்கும் என்று பட்ட வல்லுநர் இங்கே தெரிவித்திருக்கின்றார். பார்ப்போம். வினோத மனிதன் அங்கே பட்டமாக பறந்து கொண்டிருக்கின்றான். என்ன காணவே இல்லை. பட்ட வல்லுநருடைய கருத்தின் அடிப்படையில் இந்த பட்டமானது வானில் இந்த பட்டம் விடப்படும் போது ஒரு வடிவமாக இருந்திருக்கும். வானில் பறந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு வடிவமாக காட்சி அளிக்கும் என்று இங்கே தெரிவித்திருக்கின்றார். எல்லோரும் அங்கே அவர் குறிப்பிட்டது போன்று அந்த மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே அது ஏற்றப்படுகின்ற பொழுது ஒரு வடிவமாக இருந்திருக்கின்றது. தற்போது அந்த வினோத மனிதன் வித்தியாசமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்ட அந்த விடயத்தை அவர் அங்கே இந்த பட்டம் புரிஞ்சு போச்சேண்ணா. ரூம் பண்ணலாம் அந்த குவாலிட்டியை பற்றி ரூம் தான் நினைக்கிறேன். நான் பார்க்குறேன் எவ்வளோ ரூமே நான் காணும்.
இந்த இடங்களில் பாருங்கள் இந்த பட்டத்தை ஏற்றுறதுக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆள் தான் போய் கொண்டிருக்கிறேன். இலக்கம் 17 காற்று இசைக்கும் ரம்செட். ரம்செட் வடிவம் என்று சொல்லுவாங்க. பார்ப்போம். பட்டத்தை இப்போது பட்ட வல்லுநர் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆமாம், காற்றின் உதவியுடன் ரம்செட் இசைத்துக் கொண்டிருப்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வான்வெளியே சத்தத்துடன் அந்த ரம்செட் இசைக்கப்படுகின்றது. இந்த பட்ட வல்லுநர் அங்கே தனது பட்டத்திலே இந்த சிந்தனை ஓட்டத்தை அங்கே பறக்க விட்டிருக்கின்றார். காற்றில் இசைக்கும் ரம்செட். என்னோட புதிய பட்டம் பண்ண வந்து கிட்டத்தட்ட 19வது பட்டம். அந்த இசை கருவி அங்கே தொழிற்பட்டுக் கொண்டிருப்பதை வானத்திலே பல முறை முயற்சிக்கு பிறகு இந்த பட்டம் ஏற்றப்படுது. பாருங்க, கிட்டத்தட்ட 3 தடவை கீழே விழுந்துரு. மீண்டும் கீழே விழுந்துச்சு. விஞ்ஞான பாடத்திலே இந்த வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டம் பற்றி கற்றிருக்கின்றோம். அந்த வாழ்க்கை வட்டத்தை இப்பொழுது பட்டமாக ஆரம்பத்திலே அதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டம், அந்த பட்டம் இப்பொழுது வானிலே பறக்கின்றது. ஆரம்பத்திலே 10 அடி நீளமான மயிர்கொட்டியாக வானிலே பறந்து அது கூட்டுப்புழுவாக மாறும் என்றும், இறுதியாக வண்ணத்து பூச்சியாக நிறை உதவியாக கூட்டுக்குள் இருந்து வெளிவந்து 18 அடி நீளமுடைய வண்ணத்தி பூச்சியாக மாறும் என்று பட்ட வல்லுநர் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவது எத்தனம் அவர்களுக்கு அதனை கை கொடுக்கவில்லை. பார்ப்போம், 2வது முறை அந்த பட்டம் ஏற்கப்பட இருக்கின்றது. 3 படகுகள் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு காணப்படுகின்றன. முதலாவது இருக்கின்ற ஆசனங்களை தயவு செய்து நீங்கள் அங்கிருந்து எழுந்து ஏறிய பகுதியை செல்லுங்கள். கவனிக்கப்பட இருக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஆசனத்தை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலக்கம் 20 பட்டம் வானிலே பறந்து கொண்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பட்டம் அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்து சட்ட ரீதியற்ற முறையில் படகில் செல்கின்ற போது நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி படகு கடலில் மூழ்கின்றது. பட்டம் படகு செல்லும் போது ஏறும், பின்னர் கவிழ்ந்த பின்பும் ஏறுகின்றது என்பதை இந்த பட்ட வல்லுநர் இங்கே செய்து காட்டியிருக்கின்றார். இலங்கையில் இருந்து சட்ட ரீதியற்ற முறையில் படகில் செல்கின்ற போது நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி படகு கடலில் ஒரு முறை கரகோஷம் செய்து இந்த பட்ட வல்லுநரை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். அனைவரும் கரகோஷம் செய்து அவர் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல வேண்டாம் என்ற அந்த விழிப்புணர்வு பட்டத்தை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த பட்டத்தை உரிமையோட நாங்கள் கலைக்கின்றோம். 14 பட்டமாக உருமாறும் என்று சொல்கிறாங்க.
படம் அதிகம் வாங்கினவா என்ன இங்கே சிப்பி போல இரண்டாக பிளக்க அதில் இருந்து 12 படங்கள் வந்து கொண்டு ரத்தின கற்கள் வானில் சிதறுண்டு வெளிரும் வண்ணம் இந்த பட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பட்டம் இரண்டாகவும் இரு பட்டம் 14ஆகவும் பட்டமானது ஏற்றுறதுக்கான தயார் நிலையில் வந்து இதனுடைய வித்தியாசம் 24 சொல்றாங்க. தொடர்ந்து பார்ப்போம். வீட்டில் சிதறிய இரத்தினங்கள் இங்கே ரத்தினக்கல் இரண்டாக பிளக்க இருக்கின்றது. பார்ப்போம். அது இரண்டாக பிளந்து ரத்தின கற்கள் சிதற இருக்கின்றன. பட்ட வல்லுநர் ஆமாம், இரண்டாக பிளந்து அதிலிருந்து ரத்தினங்கள் சிதறுண்டு காணப்படுகின்றன. அங்கே ஒரு பட்டம் 2 பட்டமாக மாறி இருக்கின்றது. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று 2 பட்டங்கள் 14 பட்டங்களாக கீழே விழுந்து மாறி இருக்க வேண்டும். கற்கள் போல எண்ணி பார்க்கிறோம். 14 பட்டங்கள் பறக்கின்றனவா? இன்னும் சில பட்டங்கள் அங்கே ரத்தினங்கள் பறக்க இருக்கின்றன. ஒன்று ஒன்றாக அந்த ரத்தின கற்கள் பட்டங்களாக பறக்கின்றன. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது. அங்கே 14 பட்டங்களும் ஒரு பட்டம் இன்னும் பறக்க இருக்கின்றது. பட்டத்துடைய பகுதியை பாருங்க கொண்டு வாரினா 14 பட்டங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அவர் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை இன்னும் ஒரு பட்டம் பறக்க இருக்கிறது. சரியாகத்தான் இருக்கின்றது. வல்லுநர் மிகச் சிறப்பாக அற்புதமாக இந்த பட்டத்தை வானத்திலே நிகழ்வு பாருங்க. வானத்திலே பட்டத்தை ஏற்றி ஏற்றி அது கடல் ரத்தினங்கள் வெளியிடுகின்றன. அந்த பட்டத்தை உருவாக்கிய அந்த வல்லுநர் தண்ணீருள்ளே பட்டத்துடைய போராடி கொண்டிருக்கின்றார். பாருங்க. பிறந்த பட்டம் மீண்டும் அங்கே ஏறி இருக்கின்றது. அவருடைய அந்த கலை திறன் இந்த பட்டத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. பட்டத்தை ஏற்றுற நபரை பாருங்க எங்க நிற்கிறாரு. சிதறிய இரத்தினங்கள் இலக்கம் 24. பாருங்க. பட்ட திருவிழாவை பார்ப்பதற்காக எண்ண கணக்கற்ற அதிகளவான மக்கள் பாருங்க. அடுத்த பட்டம் ஏற்றுவதற்காக கொண்டு வைக்கின்றோம். தொடர்ந்து மிகவும் பிரமிப்பான பிரம்மாண்டமான பட்டங்கள் வந்து கொண்டிருக்கு. அதோடு இந்த இடங்களில் எங்களுடைய
இந்த துணை தூதுவர் அப்படின்னு காணொலி பதிவு செய்தாங்க. அந்த ரத்தினக்கல் விண்ணில் நிறைய பட்டாளங்கள் சிதறிய ரத்தினங்கள் என்ற பெயர் சொல்லுகின்ற பட்டம் அங்கே வானத்திலே அந்த பட்டத்தின் பெயரை விளக்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே பாருங்க இப்போ பிரம்மாண்ட 28வது பட்டம் வருது. முகத்தில் மாயத்தான் கிடக்கு. டிசிஎல் போதில்ல மதுபானம் சம்பந்தமான ஏதோ ஒரு விழிப்புணர்வு. இந்த இடங்களில் பாருங்க இந்தியாவுடைய துணை தூதுவர் சாய் முரளி அவர்கள் போய் கொண்டிருக்கிறேன். 28 அந்த பட்டத்திற்கு பெயர் விருந்தினர் வடக்கு மாகாண இந்திய துணை தூதுவர் கௌரவர் சாய் முரளி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருகவென குழுவின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இடங்களில் போலீஸ் கொஞ்சம் வியந்து அதை காணொலி பதிவு செய்தான் இருக்கேன். கேட்டுக் கொள்கிறோம். பார்வையாளர்களை அறிவித்து ஒருவரை கரகோஷம் செய்யுங்கள். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டி நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மதுராபுரம்